ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி saree டிராப்பிங்கு, அதுக்கப்புறம் saree நம்ம ப்ளீட் பண்ணுறது, இந்த வீடியோவெல்லாம் பார்த்துருப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறதும் அதோட ஒரு கண்டினியூஷன் தான். saree இருக்குது பட் லெஹங்கா இல்லைன்னா அந்த சாரியை நம்ம எப்படி ஒரு ஒகேஷனுக்கு போகும்போது லெஹங்காவாக கன்வெர்ட் பண்ணிட்டு போகலாங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும், பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட்டதுன்னா வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாரியை லெஹங்கா டைப்பில் மாற்றுறதுக்கு நான் வந்து இந்த சாரீ தான் எடுத்துருக்கிறேன். இது வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணின சாரீ. இதோட ப்ளவுஸ் வந்து இப்போ என் கையில் இல்லை, பட் இதுக்கு வந்து வேற ஒரு ப்ளவுஸ் போட்டுட்டு எப்படி நம்ம லெஹங்கா டைப்பில் இதை வந்து வியர் பண்ணலாம், ஸ்டைல் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் இந்த சாரியோட பல்லு ப்ளீட் வந்து எடுத்து வச்சுட்டேன். இந்த சாரிக்கு பல்லு ப்ளீட் எப்படி எடுக்கிறதுங்கிற வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோ வந்து செக் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 8 ப்ளீட்ஸுக்கு பக்கம் வச்சுட்டு பல்லு வந்து நான் எடுத்து வச்சாச்சு. இதை எப்படி நம்ம ஸ்டைல் பண்ணலான்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த பல்லு ப்ளீட் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கிறத நம்மளோட ஷோல்டரில் போட்டுட்டு நம்ம கரெக்டாக வந்து அளவு வந்து பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இந்த இதிலிருந்து நம்ம கொண்டு வந்து கரெக்டாக இந்த இடத்துல வச்சுட்டு ஒரு 2-3 ஜான் நம்மளோட கையில் இப்படி வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து தெரியும். இப்படி வச்சு பார்த்துட்டு கொஞ்சம் கேப் வந்து விட்டுட்டு இந்த இடத்துல இருந்து ஃபுல்லாக எப்படி ப்ளீட் எடுக்கிறதுங்கிறத நான் இப்போ காமிச்சு தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து பல்லு ப்ளீட் வச்சு பார்த்துட்டு கொஞ்சம் நம்ம இந்த ஹிப் போர்ஷன் வந்துட்டு நம்ம எடுத்து குத்துறதுக்கு வேண்டி லெஹங்கா ஸ்டைல் மாதிரி இதாக்கிறதுக்கு அந்த இடத்துல கொஞ்சமாக இடம் விட்டுட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பின் போட்டு வச்சுக்கலாம். இதுதான் நமக்கு வந்து அளவு. இதுவரை நம்ம வந்து ப்ளீட்ஸ் எடுத்தா போதும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஒரு பின் போட போகிறேன். இப்போ நம்ம ப்ளீட்ஸ் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்துட்டு நம்ம சாரியோட ஃபஸ்ட்டு இந்த உள்ளே வந்து நம்ம டர்க்கின் பண்ணுறக்கூடிய அந்த ஸ்பேஸு. இந்த இடத்துலேருந்தே நம்ம ப்ளீட்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ப்ளீட் வந்து இப்படி நம்ம சாதா முன்னாடி எப்படி ப்ளீட் எடுப்போமோ அதே மாதிரி தான் இப்படி ப்ளீட் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், இன்னொரு ப்ளீட் மேலே இன்னொரு ப்ளீட் வர மாதிரி கரெக்டாக நம்ம இந்த இது ஃபுல்லாக அந்த பின் குத்தின பார்ட்டு வரைக்குமே நம்ம வந்து செட்டில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல இந்த 2 இதுக்கும் சேர்த்து ஒரு பின் வந்து நான் போட போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த ப்ளீட்டுக்கும் இந்த ப்ளீட்டுக்கும், அதாவது இந்த இடத்துல இப்படி ஒரு இது வரும், அந்த இடத்துல வச்சு ஒரு பின் வந்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த இடத்துல வச்சு ஒரு பின் போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கட்டுறதுக்கு வந்துட்டு ஃபுல் இந்த ப்ளீட்டையும் நம்ம அந்த இது இன்ஸ்கர்ட்டில் வந்து டர்க்கின் பண்ண முடியாது. அதனால தான் இப்படி வந்து பின் போட்டு வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக நமக்கு வந்து இப்படி வச்சு டர்க்கின் பண்ணிவிட்டு நம்ம போயிடலாம். அடுத்த ப்ளீட் பார்த்தீங்கன்னா இது மேலே இப்படி வச்சுட்டு அடுத்த ப்ளீட் கூட வந்து சேர்த்து நம்ம பின் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளீட் வந்து இங்கே உள்ளே இருக்குது. இப்போ வந்து இப்படி நான் எடுக்கும்போது எடுத்துட்டு இந்த ப்ளீட் வந்து வெளியே இருக்கும், இந்த ப்ளீட் வந்து உள்ளே இருக்கும். இதையும் சேர்த்திட்டு ஒரு பின் போட்டுடலாம் இந்த இடத்துல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், இங்கெல்லாம் வந்து பின் வந்து போட்டாச்சு. இதே மாதிரி நம்ம அந்த ஹிப் போர்ஷன்கிட்ட பின் போட்டு வச்சுருப்போம், அது வர ஃபுல்லாக இதே மாதிரி பின் போட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடுறேன். ப்ளீட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இது ஃபுல்லாகவே வந்து பின் போட்டாச்சு. இதை டர்க்கின் பண்ணதுக்கப்புறம் இந்த பின் ஃபுல்லாகவே நம்ம எடுத்து விட்டுடலாம். ஆனால் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிறீங்கன்னா இந்த பின் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி வச்சு பார்த்தோம்னாலே நமக்கு வந்து கரெக்டாக தெரியும், நல்லா இந்த ப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக வந்திருக்கும். இப்போ வந்து இது எப்படி டர்க்கின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாரீ வந்து இந்த இடத்துல டை பண்ணுற இடம், அதில் வந்து கரெக்டாக இப்படி வச்சுட்டு நம்ம கரெக்டாக வந்து லென்த்தும் பார்த்துட்டு இப்போ வந்து இதை வந்து டர்க்கின் பண்ணிடலாம். நம்ம சாரீ எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமோ அதே இடத்துல தான் நான் வந்து இப்போது டர்க்கின் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மடிப்பெல்லாம் வந்து கரெக்டாக வர்ற மாதிரி நம்ம டர்க்கின் பண்ணி எடுத்துக்கலாம். பல்லுவை நம்மளோட ஷோல்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணிவிட்டு
இந்த இடத்த வந்து இப்படியே நம்ம கொண்டு வரல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் வந்து இருக்கும். இதை கரெக்டாக இப்படி வச்சுட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்பேஸ் கரெக்டாக இந்த இடத்துல வர்ற பக்கம் நம்ம வந்து பின் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல வந்து ஒரு பின் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் வந்துட்டு ப்ளவுஸ் போட்டுட்டு இந்த பல்லுவையும் அரேஞ்ச் பண்ணிட்டு எப்படி இருக்குதுங்கிறத காட்டுறேன். இப்போ வந்து நம்மளோட சாரிக்கம் லெஹங்கா வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதில் நமக்கு ஃப்ளீட்ஸ் வேணுனாலும் வச்சுக்கலாம். இது வந்து ஒன் டைம்லேயே நீங்கள் கட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வராது. நிறைய டைம் இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் இதை வந்து நம்ம வேகம் வந்து வியர் பண்ணி பழக முடியும். இப்போ வந்து ஃபுல் ஃபினிஷ் ஆயாச்சு. அவுட்லுக் வந்து இப்படி தான் இருக்குது. நிறைய ஒகேஷன்ஸ் எல்லாம் வரும்போது உங்களுக்கு சாரியே கட்ட பிடிக்கல, லெஹங்கா இல்லை அப்படின்னா இது மாதிரி வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஸ்டைல் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட்டதுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸுக்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கொடுத்துட்டு இருக்கிற அதே சப்போர்ட்டை இனிமேலும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.